2026 ஆண்டில் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுளுரைத்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்தார். இந்தி கட்டாய மொழி இல்லை, விருப்ப மொழிதான் என்று 2020 இருந்து பிரதமர் மோடி தெரிவித்து வருவதாகவும், ஆனால் சில அரசியல் கட்சிகள் திரித்து தங்களுடைய சுய லாபத்திற்காக குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 2020 மோடி பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இந்த மூன்றாவது மொழி என்பது ஹிந்தி திணிப்பு இல்லை, ஒரு பிடித்த இந்தி மொழியை படிக்கணும் என்பதுதான் மோடி பஞ்சாங்கம் 2020 இருந்து. சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் தமிழகத்தின் அரசியல் மற்றும் கல்வி தகுதியை மாற்றும் இயக்கமாக இருக்கும் எனவும், 2026 தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக ஆட்சி அமைக்கும் எனவும் திட்டவட்டமாக கூறினார். 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் பயில்வதாகவும், அவர்களுக்கு மூன்றாவது மொழியை கற்றுத் தருவதற்கான வாய்ப்பையே தமிழ்நாடு அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 சமுதாயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய கல்வி திட்டம் 2 சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் ஆங்கிலம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, ஐசிஎஸ்சி ஐபி சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க, அவர்களுக்கு பிடித்தமான 3வது மொழியை படிக்கிறாங்க. இது ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயம் 52 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில மட்டும் படிக்கிறாங்க. அவர்களுக்கு 3வது மொழி கற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்சியும், இங்கே ஆளுகின்ற கட்சியும் தயாரா இல்லை. அவர்கள் அதுதான் அவங்களுடைய சாபக்கேடு. நீங்க 2 மொழி தான் படிக்கணும், 3வது மொழி அரசு பள்ளி கொடுக்க மாட்டோம் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக நடந்தது என்று புரியவில்லை என்றும், அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான கட்டாயமும் அவசியமும் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். கலந்து கொள்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அந்த கூட்டத்துக்கு போறாங்க, முதலமைச்சர்கிட்ட தெளிவு கேட்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யார் அன்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசல. எதற்காக இந்த கூட்டம், என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க? மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும். அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம், நம்மை போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா, கர்நாடகா, நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் புரியவில்லை, எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல.